Hi students, happy morning to all. This is V. Sindil Kumar. This video is continuous for exercise 1.5. Choose the correct answer. Question number 11. For non-empty sets A and B, if A subset of B, then A cross B intersection of B cross A is equal to. ஓகேங்களா, A வந்து B க்கு subset. ஓகேங்களா, A subset of B ன்னு கொடுத்துறாங்க. So then A cross B கண்டுபிடிக்கணும், B cross A கண்டுபிடிக்கணும், ரெண்டுத்துக்கு இன்டர்செக்ஷன் என்ன வரும் கேட்குறேன். ஓகேங்களா. ஸோ அப்போ ஏ செட்டு பி செட்டு நான் எம்டி செட் கொடுத்துறாங்க. அப்போ ஏ செட்டு பி செட் நம்மளே அசியூம் பண்ணிக்கலாம். ஏன்னு ஒரு செட்டு பின்னு ஒரு செட் நம்மளே அசியூம் பண்ணிவிட்டு இதுக்கான ஆன்சர் நம்ம ஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ என்ன ஒரு குழு கொடுத்துருவாங்கனாக்கா ஏ இஸ் சப்செட் ஆஃப் பின்னு கொடுத்துருவாங்க. ஓகேவா, இப்போ ஏ தான் பிக்கு சப்செட். அதனால் பின்னு ஒரு செட் எடுத்துக்கும், அதில் எலமெண்ட் எக்ஸ் ஒய்ஸ்ன்னு எடுத்துக்கும். ஏன்னு ஒரு செட்டு, ஏன்றது என்னது பிக்கு சப்செட் தானே, அப்போ ஏ எலமெண்ட்டு பியில் இருக்கணும். ஓகேங்களா, அப்போ எக்ஸ்னு ஒரு எலமெண்ட் எடுத்துக்கலாம். ஒன்று சிம்பிளாக எடுத்துக்கலாம் நம்ம. ஓகேங்களா, ஸோ இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணணும், ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் ஏ ஃபைன் பண்ணணும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி ஃபைன் பண்ணலாம், அப்புறம் பி கிராஸ் ஏ ஃபைன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி. இப்போ ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு ஏவும் பி கிராஸ் பண்ணணும், ஏவிலேருந்து பி கிராஸ் பண்ணணும். ஏ ஃபஸ்ட்டு ரைட் பண்ணணும், பி செகண்ட் ரைட் பண்ணணும். டேரெக்டாக பண்ணிடலாம். ஏ கிராஸ் பி பண்ணும்போது ஃபஸ்ட்டு எக்ஸால் பண்ணணும். எல்லாத்தையும் எக்ஸால், எக்ஸ் கமா எக்ஸ், அப்புறம் எக்ஸ் கமா ஒய், அப்புறம் எக்ஸ் கமா இசட். திஸ் இஸ் ஏ கிராஸ் பி. நெக்ஸ்ட்டு பி கிராஸ் ஏ ஃபைன் பண்ணணும், பி கிராஸ் ஏ. இப்போ பி கிராஸ் ஏ பண்ணும்போது பியிலேருந்து வரணும். எக்ஸ் கமா எக்ஸு, ஒய் கமா எக்ஸு, இசட் கமா எக்ஸ். இப்போ எக்ஸ் கமா எக்ஸு, ஒய் கமா எக்ஸு, இசட் கமா எக்ஸ். திஸ் இஸ் பி கிராஸ் ஏ. ஓகேங்களா, டூக்கு இன்டர்செக்ஷன். இப்போ டூக்கு இன்டர்செக்ஷன் பார்க்கும்போது ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஆஃப் பி கிராஸ் ஏ ஈக்குவல் டு ரெண்டுத்துலையும் என்ன காமனாக இருக்குது பாருங்கள், எக்ஸ் கமா எக்ஸ்க்கு ரெண்டுத்துலையும் காமனாக இருக்குது பாருங்கள். அப்போ எக்ஸ் கமா எக்ஸ் தான் ரெண்டுத்துலையும் காமன். ஓகேங்களா, ஸோ அப்போ ஆன்சர் நம்மளுக்கு என்ன வருதுனாக்கா எக்ஸ் கமா எக்ஸ்னு வருது. ரெண்டுத்தையும் இன்டர்செக்ஷன் பார்க்கும்போது ஏ கிராஸ் பிக்கும் பி கிராஸ் ஏக்கும் இன்டர்செக்ஷன் பார்க்கும்போது எக்ஸ் கமா எக்ஸ்னு வருது. ஆனால் ஆப்ஷனில் அப்படி கொடுக்கல. எப்படி கொடுத்துறாங்க பாருங்களா, ஏ இன்டர்செக்ஷன் பி, ஏ கிராஸ் ஏ, பி கிராஸ் பி, நன் ஆஃப் திஸ் கொடுத்துறாங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ இதில் எதுவுமே ஆன்சர் இல்லைன்ற கூடாது, இது இன்டைரக்டாக கொடுத்துறாங்க. அது எப்படி நம்ம கண்டுபிடிக்குது, அப்போ எக்ஸ் கமா எக்ஸ்ன்றது நம்மளுக்கு ஆன்சராக வந்திருக்கு. இதுக்கு ஷூட்டபிளாக என்ன வரும், ஏ இன்டர்செக்ஷன் பி பார்த்தாக்கா என்ன வருது நம்மளுக்கு எக்ஸ் கமா எக்ஸ்னு வருது. ஓகேங்களா, அதான் ஆன்சர் அது கொடுக்கல. ஸோ வேறு என்ன பண்ணுறதுனாக்கா ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், எக்ஸ் கமா எக்ஸ் வந்து நான் அது ஏ கிராஸ் ஏல இருக்கும். ஏ கிராஸ் ஏ பண்ணி பார்ப்போம் நம்ம. ஓகேங்களா, அப்போ ஏ கிராஸ் ஏ பண்ணும்போது நம்மளுக்கு வந்து எக்ஸ் கமா எக்ஸ் அதில் வருதான்னு செக் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ அப்போ ஏ கிராஸ் ஏ பண்ணி பார்ப்போம். ஏ கிராஸ் ஏ பண்ணிங்கனாக்கா என்ன வரும், ஏன்றது எக்ஸு கிராஸு அகைன் ஏன்றது எக்ஸ், ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ண என்ன வரும், எக்ஸ் கமா எக்ஸ் தானே வருது. புரியுதுங்களா இல்லையா, அப்போ நம்மளுக்கு ஏ கிராஸ் பி பண்ணோம், பி கிராஸ் ஏ பண்ணோம், ரெண்டுத்தையும் இன்டர்செக்ஷன் பார்க்கும்போது என்ன ஆன்சர் வருது, எக்ஸ் கமா எக்ஸ்னு வருது. ஓகேங்களா, ஸோ ஏ கூட ஏவை கிராஸ் பண்ணாலும் எக்ஸ் கமா வருது. அப்போ இதுக்கு எதுக்கு ஈக்குவல்னாக்கா எக்ஸ் கமா எக்ஸ்ன்றது எதுக்கு ஈக்குவல், ஏ கிராஸ் ஏக்கு ஈக்குவல். ஓகேங்களா, ஏ கிராஸ் ஏக்கு ஈக்குவல். ஓகேங்களா, ஸோ அப்போ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா என்ன வருது பாருங்கள், ஆப்ஷன் 2. ஓகேங்களா, ஆப்ஷனு 2 இஸ் கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் 2. ஸோ ஆன்சர் இஸ் option 2 is A cross A. Next question number 12. The number of relations on a set containing 3 element is நேரம். ஓகேங்களா, ஸோ ஒரு செட் இருக்குது, அந்த செட்டை யூஸ் பண்ணி வந்து ரிலேஷன் ஃபார்ம் பண்ணணும். ரிலேஷன் எப்படி ஃபார்ம் பண்ண தெரியும், ஒரு செட்டை கொடுத்துட்டு ரிலேஷன் ஃபார்ம் சொன்னாக்கா அதே செட் கூட அதே செட் என்ன பண்ணணும், கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணணும். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் வர அந்த செட் ஆஃப் ஆர்டர் பேஸ் தான் ரிலேஷன் சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ அதுமாரி ஒரு செட்டு இருக்குது, அதில் எத்தனை எலமெண்ட் இருக்குதுன்னா 3 எலமெண்ட் கொடுத்துருவோம். ஓகேங்களா, செட் ஆஃப் கனி 3 எலமெண்ட்ஸ் ஈஸ் கொடுத்துருவோம். ஸோ நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் ஆன் ஏ செட் கண்டெய்னிங் 3 எலமெண்ட்ஸ் ஈஸ். ஓகேங்களா, ஸோ இதுக்கு வந்து ஒரு தியரம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. தியரம் 1.1 பேஜ் நம்பர் 17 இருக்குது. இந்த தியரம்னுடைய ரிசல்ட் யூஸ் பண்ணி தான் சம் ஒர்க் அப் பண்ணுவோம். ஸோ அதில் என்ன சொல்லுவாங்கனாக்கா, ஸோ தி நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் ஃப்ரம் ஏ செட் containing m element to a set containing n elements is 2 power mn, m into n. In particular, the number of relations on a set containing n element is 2 power n square. அப்போ 2 power n square இந்த ஃபார்மில் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செட் எடுத்துக்கலாம், ரெண்டுமே ஒரே செட் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்னு ஒரு செட் இருக்குது, பின்னு ஒரு செட் இருக்குது. ஓகேங்களா, ஏன்னு ஒரு செட்டு,
பின்னு ஒரு செட்டு. ஏ செட்டுக்குள்ளே எத்தனை எலமெண்ட்ஸ் சொல் ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய எலமெண்ட் இருக்குது. பி செட் அது மாதிரி ஏபிசி நிறைய எலமெண்ட்ஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ அதில் ஏ செட்டுக்குள்ளே எம் எலமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பி செட்டுக்குள்ளே என் எலமெண்ட்ஸ். டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட் டோட்டலாக எத்தனை எலமெண்ட்னாக்கா டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 2 power m into n இதான் ஃபார்முலா ஓகேங்களா. ஸோ இப்போ ஏ செட்டுக்குள்ள n எலமெண்ட் இருக்குன்னு வச்சுங்களேன். பி செட்டுக்குள்ள சேம் n எலமெண்ட் இருக்குனாக்கா இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் பார்க்கும்போது இன்னொன்று 2 power இதுவும் n இதுவும் n ரெண்டு n இருந்துச்சுனாக்கா அப்போ 2 power n ஸ்கொயர் ஆகிடும் ஓகேங்களா. ரெண்டு சேம் எலமெண்ட்டாக இருந்துச்சுன்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட் இது n எலமெண்ட் இருக்குது இதில் n எலமெண்ட்னா டோட்டலாக என்ன வரும் 2 power n ஸ்கொயர் ஓகேங்களா. அதான் ஃபார்முலா. அப்போ இதில் கொஸ்டினில் என்ன கொடுத்துருந்தாங்கனாக்கா எத்தனை எலமெண்ட் இருக்குனாக்கா 3 elements இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 3 elementனாக்கா n வந்து 3 இப்போ 2 power 3 ஸ்கொயர்னு வரும். 2 power 3 ஸ்கொயர் அப்போ 2 power 3 ஸ்கொயர் 9 வந்துடும். அப்போ 2 power 9 பார்த்தீங்கன்னாக்கா 512 ஓகேங்களா. 2 power 9னாக்கா ஆன்சர் 512 தட்ஸ் ஆல். அப்போ இதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் இதை நம்ம ஒர்க்அப் பண்ணணும். அப்போ ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துறான் பாருங்கள். 512 வந்து ஆப்ஷன் 3. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 3 512. Next question number 13. The question is let R be the universal relation. R means relation. R be the universal relation on a set X with more than one element. Then R is options are not reflexive, not symmetric, transitive, none of above. None of the above கொடுத்துறோம் ஓகேங்களா. ஸோ இது ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று யூஸ் பண்ணுவோம் நாங்கள். பேஜ் நம்பர் 15 டெக்ஸ்ட் புக்கில் உங்கள் பேஜ் நம்பர் 15 பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பாயிண்ட் இருக்கும். ஸோ அது என்ன பாயிண்ட்னாக்கா ஸோ டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் 15 ஒரு பாயிண்ட் இருக்கும். அந்த பாயிண்ட் யூஸ் பண்ணி தான் சம் பண்ண போகிறோம். ஸோ ஓகேங்களா. அந்த பாயிண்ட் இஸ் த யூனிவர்சல் ரிலேஷன் இஸ் ஆல்வேஸ் ஆன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். இப்போ யூனிவர்சல் ரிலேஷன் கொடுத்துருந்தாலே அது என்ன பண்ணுனாக்கா ஆல்வேஸ் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன்ட்டு ஒரு பாயிண்ட் இருக்குது ஓகேங்களா. ஸோ இப்போ ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் இருந்தால் என்ன அர்த்தம் அது கண்டிப்பாக ரிஃப்ளெக்ஸாக இருக்கணும், சிமெட்ரியாக இருக்கும், டிரான்சிட்டிவாக இருக்கும். அப்படி இருந்தால் தான் அது என்னது ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் ஓகேங்களா. ஸோ கொஸ்டினில் என்ன கொடுத்துருவாங்க பாருங்கள். ஸோ லெட் ஆர் ரிலேஷன் ஆர் பி தி யூனிவர்சல் ரிலேஷன். அப்போ யூனிவர்சல் ரிலேஷனாக இருந்தால் என்ன அர்த்தம் அது ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் சொல்லிட்டாங்க ஓகேங்களா. அப்போ தான் அந்த பாயிண்ட் நான் கொடுத்தேன் நான். ஸோ அதனால் ஆன்சர் இதில் என்ன இருக்குன்னு பார்த்துங்க. நாட் ரிஃப்ளெக்ஷன் கொடுத்துறாங்க. அப்போ இது வர சான்ஸ் இல்லை. ஏன்னாக்கா யூனிவர்சல் ரிலேஷன் இருந்தால் என்ன அர்த்தம் அதுக்கு ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் சொல்லிட்டாங்க. அப்போ ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் இருந்தாக்கா கண்டிப்பாக ரிஃப்ளெக்ஸாக இருக்கும், சிமெட்ரியாக இருக்கும், டிரான்சிட்டிவாக இருக்கும். ஆனால் இதில் என்ன கொடுத்துறாங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷனு நாட் ரிஃப்ளெக்ஷன் கொடுத்துறாங்க. அப்போ இது கிடையாது, ரைட் ஆன்சர் கிடையாது. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் நாட் சிமெட்ரிக், அப்போ இதுவும் கிடையாது. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் நன் ஆஃப் திஸ் அபோன்னு கொடுத்துறாங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் டிரான்சிட்டிவ். அப்போ டிரான்சிட்டிவ் வந்து கண்டிப்பாக இருக்கும். அப்போ நம்மளுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்கா டிரான்சிட்டிவ் தான் ஆன்சர் ஓகேங்களா. இது டைரெக்டாக ஆன்சர். இந்த பாயிண்ட்ஸ் தெரிஞ்சாலே போதும், டைரெக்டாக ஆன்சர் பண்ணலாம் ஓகேங்களா. பேஜ் நம்பர் 15 6th பாயிண்டில் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அப்போ ஸோ இட் இஸ் ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக் அண்டு டிரான்சிட்டிவாக இருக்கும். அப்போ ஆப்ஷனில் என்ன கொடுக்குறாங்க டிரான்சிட்டிவ் கொடுத்துறாங்க. நம்மளுக்கு ஆன்சர் அதான் கரெக்டாக வரும் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் 3 இஸ் கரெக்டான ஆன்சர். Next question number 14. The question is let x equal to set x equal to 1 2 3 4 and relation R 1 1 1 2 1 3 2 2 3 3 2 1 3 1 and 1 4 4 1. Then R is என்னன்னு கேட்குறாங்க. 4 options are given. R வந்து ரிஃப்ளெக்சிவா இல்லை சிமெட்ரியா டிரான்சிட்டிவா ஈக்குவலன்ஸ்னு கேட்குறாங்க. R வந்து ஓகேங்களா. ஸோ ஒன் பை ஒன்னாக செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு R ரிலேஷன் R இஸ் ஈக்குவல் டு என்ன கிவன் கொடுத்துறாங்க பாருங்கள். 1 1 1 2 1 3 next 2 2 next 3 3 2 1 3 1 1 4 4 1. This is relation ஓகேங்களா. யூஸ் பண்ணி இது ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரியா, டிரான்சிட்டிவ், ஈக்குவலன்ஸ்ன்ட்டு செக் பண்ணுவோம். பண்ணலாம் ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்சிவ். இப்போ ரிஃப்ளெக்சிவ் கண்டிஷன் உங்களுக்கு எப்படி இருக்கணும், ரிஃப்ளெக்ஸுக்கு ஏ ரிலேஷன் டு ஏவாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ அப்போ கொடுத்துற அந்த ரிலேஷனில்
ஸோ இந்த ஃபார்மில் இருக்கா பார்க்கணும் ஓகேங்களா. ஸோ 1,1 இருக்குது, நெக்ஸ்ட்டு 2,2 இருக்குது, 3,3 இருக்குது, அடுத்தது 4ல் ஸ்டார்ட் ஆச்சுன்னா 4,4 கம்பல்சரி இருக்கணும் ஓகேங்களா. ஸோ அப்போ 4,4 இஸ் மிஸ்ஸிங். இப்போ 4,4 இல்லை, ஸோ அதனால் இட் இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ் ஓகேங்களா. ஸோ ரீசன் ரைட் பண்ணணும். ஸோ 4,4 does not belongs to R, so it is not reflexive ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு சிமெட்ரிக் என்ன கண்டிஷனு உங்களுக்கு தெரியும். ஸோ சிமெட்ரிக்கான கண்டிஷன் A relation to B which implies B relation to Aவாக இருக்கும். இங்கே அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும், ரிவர்ஸ் ஆர்டரில் இருக்கும் ஓகேங்களா. ஸோ செக் பண்ணுவோம் இந்த ரிலேஷனில். ஸோ 1,2 செலக்ட் பண்ணிங்கனாக்கா 2,1 இருக்கணும் ஓகேங்களா. 2,1 ஓகே ரைட் இருக்குது. நெக்ஸ்ட்டு 1,3 எடுத்தாக்கா 3,1 இருக்கும் ஓகே ரைட்டு. நெக்ஸ்ட்டு 1,4 எடுத்தாக்கா 4,1 இருக்கும் ஓகே, எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால் ஸோ இட் இஸ் சிமெட்ரிக். ஸோ 1,2 belongs to R, 2,1 also belongs to R ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 1,3 belongs to R, 3,1 belongs to R ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 1,4 belongs to R, 4,1 belongs to R. So it is symmetric ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு டிரான்சிட்டிவ்க்கான என்ன கண்டிஷன் தெரியும் உங்களுக்கு. டிரான்சிட்டிவ் ஸோ A relation to B and B relation to C which implies A relation to C இருக்கும். அப்படி இருந்தால் தான் டிரான்சிட்டிவ். ஸோ கிவன் ரிலேஷனில் அது இருக்கான்னு செக் பண்ணிக்குவோம். ஸோ ஏதாவது நம்ம செலக்ட் பண்ணுவோம், ஏதாவது பேர் செலக்ட் பண்ணுவோம். 2,1 எடுத்துக்குவோம். ஸோ 2,1 எடுத்தீங்கன்னாக்கா எதில் எண்டாவது அதை ஸ்டார்ட் பண்ணணும். 1,4 எடுத்துக்குவோம் ஓகேங்களா. ஸோ அப்போ 2,1 எடுத்தீங்கன்னாக்கா 1,4 இருக்குது எடுத்தீங்கன்னாக்கா எதில் எண்டாவது அதை ஸ்டார்ட் பண்ணணும். 1,4 லாஸ்ட்டாக ஃபைனலாக என்ன வரணும், ஃபஸ்ட்டு டைம் லாஸ்ட் டைம் வரணும். அப்போ 2,4 இருக்கான்னு செக் பண்ணணும். 2,4 இருக்கா, இல்லவே இல்லை. ஸோ அப்போ இட் இஸ் நாட் டிரான்சிட்டிவ் ஓகேங்களா. ஸோ 2,1 belongs to R and 1,4 belongs to R, but 2,4 does not belongs to R. So it is not transitive. So it is not transitive ஓகேங்களா. ஸோ அப்போ நாட் சிமெட்ரிக், நாட் டிரான்சிட்டிவ். என்ன மட்டும் ப்ரூஃப் ஆகுனாக்கா ரிஃப்ளெக்ஸிவ் மட்டும் ப்ரூஃப் ஆகும் ஓகேங்களா. ஸோ அப்போ ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துறான் பாருங்கள். ரிஃப்ளெக்ஸிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ் அண்ட் ஈக்குவலன்ஸ் ஓகேங்களா. ஸோ அப்போ ஒன்று மட்டும் தான் நம்மளுக்கு நாட் ரிஃப்ளெக்ஸிவ், சிமெட்ரிக்கு, நாட் டிரான்சிட்டிவ். அப்போ சிமெட்ரி தான் நம்மளுக்கு கரெக்டாக வருது ஓகேங்களா. அப்போ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷன் 2 இஸ் கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் 2 ஆன்சர் ஆப்ஷன் 2 சிமெட்ரிக் ஓகேங்களா. Next question number 15. The range of the function 1 by 1 minus 2 sin x is. இது எக்ஸசைஸ்லேயே நம்ம ஒர்க் அப் பண்ணியிருக்கோம் சம் மாடலு. ஸோ வெரி சிம்பிள் ஓகேங்களா. ஸோ ரேஞ்சு கேட்குறாங்க. ஸோ என்ன ரேஷியோ வந்துருக்குனாக்கா சைன் வந்துருக்கு. அப்போ சைனுடைய ஜென்ரல் இன்டர்வல் ஃபஸ்ட் ரைட் பண்ணணும் சைனுக்கு ஓகேங்களா. ஸோ அப்போ -1 less than or equal to sin x less than or equal to 1. இதான் ஜென்ரல் இன்டர்வல் ஃபார் sin x ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த கொஸ்டினில் ஃபங்க்ஷனில் டினாமினேட்டில் என்ன இருக்குது பாருங்கள், 1 minus 2 sin x. அப்போ sin x பார்த்துல என்ன டேர்ம்ஸ் இருக்கோ 1 by 1 என்ன பண்ணணும், டெரிவ் பண்ணுவதுலேருந்து ஓகேங்களா. இப்போ sin x பார்த்துலாம் இருக்குது -2ன்னு இருக்குது. ஸோ அப்போ -2ஆல் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஸோ ஓகே -2 பண்ணும்போது ஃபஸ்ட்டு 2ஆல் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் -2 எப்படி வேணால் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் -ஆல் பண்ணலாம். உங்கள் இஷ்டம் எப்படி வேணால் பண்ணலாம் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம், அதுக்கப்புறம் -ஆல் பண்ணுவோம் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம், மல்டிப்ளை 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது -2 less than or equal to 2 sin x less than or equal to 2. எல்லா டைமும் என்ன பண்ணி 2ஆல் மல்டிப்ளை பண்ணிச்சு ஓகேங்களா. அப்போ f(x)ல் என்ன வருதுனாக்கா மைனஸ் இருக்குது, -2ல் ஆரம்பிக்கல. ஸோ -ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ மல்டிப்ளை -ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது ஸோ சைன் மாறிடும். அப்போ சைன் மாறும்போது என்னன்னாக்கா இந்த இன்இக்வாலிட்டி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும், இந்த சிம்பிளை வந்து சேஞ்ச் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ -ஆல் பண்ணும்போது 2 ஆகிடும், ப்ளஸ்ஸு இது லெஸ் than or equal to வந்து greater than or equal ஆகிடும். ஸோ -2 sin x less than or equal to -2 ஆகிடும் ஓகேங்களா.
ஸோ சைன் மாறும்போது அதனுடைய வேல்யூ சேஞ்ச் ஆகும். அதனால் ஸோ இந்த சிம்பிளை வந்து சேஞ்ச் பண்ணாமல் இருக்கணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன இருக்குது பாருங்கள், 1 இருக்குது. ஓகேங்களா. 1 + 1 அப்போ எல்லா டைம் கூட 1 ஆட் பண்ணணும். ஸோ 1 ஆட் பண்ணும்போது 1 + 2 ≤ 1 - 2 sin x ≤ 1 - 2. ஓகேங்களா. ஸோ இப்போ ஆட் பண்ணாக்கா 3 ஆகிடும். ≤ 1 - 2 sin x ≤ என்ன வரும், -1 ஆகிடும். நெக்ஸ்ட் இந்த 1 - 2 sin x இந்த இடத்துல வந்து f(x) வரும். அப்போ 1/ல இருக்கிறதால என்ன பண்ணணும், எல்லா டைமும் என்ன பண்ணணும், ரெசிப்ரோக்கலில் ரைட் பண்ணணும். ரெசிப்ரோக்கலும் 1/ல ரைட் பண்ணணும். இப்போ 1/ல ரைட் பண்ணும்போது வேல்யூ சேஞ்சஸ் ஆகும். அப்போ இந்த சிம்பிளை வந்து என்ன பண்ணணும், ஆப்போசிட்டாக சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகேங்களா. ஸோ இன்இக்வாலிட்டி சேஞ்ச் பண்ணணும். ஸோ அப்போ ரெசிப்ரோக்கல் ரைட் பண்ணணும். 1/3 ≤ 1/1 - 2 sin x ≤ -1. ஓகேங்களா. ஸோ சென்டரில் வந்து f(x) ஃபங்க்ஷன் வந்துடுச்சு. ஸோ இது 2 ஃபங்க்ஷனாக பிடிச்சிக்கணும். ஸோ சென்டரில் வந்து f(x), சென்டரில் ஃபங்க்ஷன் f(x) வச்சுக்கலாம் -1. ஓகேங்களா. ஸோ இது 2 இன்ட்ரோலாக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் வந்து 1/3 ≤ f(x), அப்போ இதை f(x) > 1/3 பிடிச்சிக்கலாம். ஸோ f(x) > -1 பிடிச்சிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இது லாஸ்ட் இன்ட்ரோவில் நம்பர் லைனில் ட்ரா பண்ணுவோம். ஸோ நம்பர் லைன் ட்ரா பண்ணிங்கனாக்கா, ஸோ நம்பர் லைனில் +∞ -∞. ஓகேங்களா. நம்மளுக்கு என்ன வருது, 1/3 வருது. +1/3 ஸோ -1 வந்துருக்கு. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா பாருங்கள், f(x) ஃபஸ்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னாக்கா f(x) > 1/3 1/3 கிரேட்டராக இருக்குது. அப்போ 1/3லேருந்து கிரேட்டர் > வந்துருக்கு பாருங்கள். அப்போ 1/3 கிரேட்டர்னாக்கா அப்போ பாசிட்டிவ் சைடு இந்த சைடு மூவ் ஆகும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கண்டிஷன் பண்ணி f(x) < -1 -1லேருந்து லெஸ் -1லேருந்து லெஸ்னாக்கா நெகட்டிவ் சைடு மூவ் ஆகும். ஓகேங்களா. இது எப்படி போகும். ஓகேங்களா. அப்போ இது ஒரு இன்ட்ரோல், இது ஒரு இன்ட்ரோல், ரெண்டுத்தையும் அப்போ ஜாயின் பண்ணி எழுதணும். சென்டரில் வந்து கேப் விழுது பாருங்கள். இப்படி கேப் விழுறதால ஸோ இன்ட்ரோல் நம்மளுக்கு என்ன வரும்னாக்கா -∞ - 1 யூனியன் ஆஃப் 1/3 to +∞. ஓகேங்களா. ஸோ அப்போ இன்ட்ரோல் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி எழுதணும்னாக்கா, ஸோ -∞, -1 க்ளோஸ்டு இன்டர்வல் க்ளோஸ்டு ப்ராக்கெட் யூனியன் ஆஃப் 1/3, +∞. இதுதான் நம்மளுக்கு ஆன்சர். ஓகேங்களா. ஸோ அப்போ ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு என்ன வருதுனாக்கா ஆப்ஷன் 4 இஸ் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 4. That's all. Next question number 16. So the range of the function f(x) = RLS of greatest integer function x minus x belongs to R is. ஓகேங்களா. ஸோ நான் ஆல்ரெடி நம்ம டெஃபினேஷனில் பார்த்துருக்கோம், கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் ஸ்மாலஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன். ஓகேங்களா. அப்போ இந்த எல் ஷேப்பில் ஃபங்க்ஷன்ஸ்னால் அது கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா. அப்போ இந்த கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் -(x)ன்னு இருக்குது, மாலஸ் உள்ள இருக்குது ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ இதில் இந்த இன்டர்வலில் எது வந்து நம்மளுக்கு ரேஞ்சாக இருக்கும், இந்த இன்டர்வலில் எந்த ரேஞ்சாக இருக்குன்னு கேட்குறாங்க. வெரி சிம்பிள். ஸோ ஃபங்க்ஷன் f(x) என்ன கிவன் கொடுத்தாங்கனாக்கா RLS ஆஃப் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் x minus x smallest close. ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் நம்ம வேல்யூஸ் நம்மளே அப்ளை பண்ணி பார்க்கலாம். நெகட்டிவ் வேல்யூ பாசிட்டிவ் வேல்யூ எல்லாம் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ வர வேல்யூஸோடைய ரேஞ்ச் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 0 அப்ளை பண்ணி பார்ப்போம். எக்ஸுக்கு என்ன வருது பார்ப்போம். RLS ஆஃப் 0 அப்ளை பண்ணாக்கா 0 ஆகிடுது. ஸோ 0 மைனஸ் என்ன ஒரு எக்ஸு 0 தான் வரும். ஓகேங்களா. அப்போ என்ன வருது, 0 தான் வரும். நெக்ஸ்ட்டு 1 அப்ளை பண்ணி பார்ப்போம். எக்ஸுக்கு 1 அப்ளை பண்ணி பார்த்தினாக்கா 1 மைனஸ் 1 என்ன வரும்னாக்கா அதுக்கும் 0 தான் வரும். 1 அப்ளை பண்ணாலும் ஆன்சரு 0 தான் வரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு டெசிமல் நம்பர் அப்ளை பண்ணி வைப்போம். ஸோ 2.1 அப்ளை பண்ணி வைப்போம். ஸோ 2.1 அப்ளை பண்ணி பார்த்தாக்கா ஸோ 2.1 அப்ளை பண்ணுறீங்க. ஸோ கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னாக்கா ஸோ டெசிமல் வந்து இக்னோர் பண்ணிடணும். ஓகேங்களா. டெசிமல் வந்து ரிமூவ் ஆகிடும். ஓகேங்களா. அப்போ ஹோல் நம்பரை தான் எடுத்துக்கணும். ஸோ அப்போ 2 மைனஸ் 2.1 ஈக்குவல் டு மைனஸ் பண்ணாக்கா -0.1 மாடலஸ் உள்ள -0.1 வரும். ஸோ ஈக்குவல் டு என்ன வரும்னாக்கா +0.1 தான் வரும். ஓகேங்களா. ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு நெகட்டிவ் வேல்யூ அப்ளை பண்ணி வைப்போம். நெகட்டிவ் வேல்யூ பார்த்தினாக்கா ஸோ -2.5 அப்ளை பண்ணி வைப்போம். ஓகேங்களா. ஸோ அப்ளை பண்ணினாக்கா ஸோ -2.5
மைனஸ் ஆஃப் மைனஸ் 2.5 ஓகேங்களா. ஸோ அப்போ கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னாக்கா மைனஸ் 2.5 என்ன ஆயிருந்தாக்கா அதை டெசிமல் பாயிண்ட் ரிமூவ் பண்ணின்னு சொன்னேன். ஸோ அப்போ அது என்ன ஆயிருந்தாக்கா மைனஸ் 3 ஆகிடும். ஸோ மைனஸ்னு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் 2.5 ஆகிடும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னாக்கா என்ன வரும் பார்த்தீங்கன்னாக்கா ஸோ மாலஸ் ஆஃப் மைனஸ் 0.5 வரும். ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக வரும், 0.5 பாசிட்டிவ் வரும் ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எந்த வேல்யூ அப்ளை பண்ணாலும் சரி 0, 1, 2.1 நைட் வேல்யூ அப்ளை பண்ணாலும் பாருங்கள் அந்த வேல்யூஸ் பாருங்கள் 0 வருது, 0.1, 0.5 எல்லாமே 0 to 1 பிட்வீனில் தான் வருது ஓகேங்களா. 0 to 1 பிட்வீனில் தான் வருது. ஸோ அப்போ ரேஞ்ச் இதுக்கு என்னவா இருக்குனாக்கா ஸோ ரேஞ்ச் 0,1 தான் இருக்கும். ரேஞ்ச் இதுக்குள்ளே தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ எந்த வேல்யூ அப்ளை பண்ணாலும் இது பிட்வீனில் தான் வருது. ஸோ ரேஞ்ச் 0,1. ஸோ ஆப்ஷன்ஸாக நம்மளுக்கு என்ன இருக்கு பாருங்கள் 0,1 ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் 1 ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 1. ரேஞ்ச் பார்த்தீங்கன்னாக்கா 0,1 0 வருது 1 வரும் ஓகேங்களா. ஸோ அதனால் closed bracket, closed interval, that's all. Next question number 17. The rule f of x equal to x square is a bijection if the domain and codomain are given by ஓகேங்களா. ஸோ அப்போ டொமைன் கோடொமைன் கொடுத்துறாங்க. இதில் வந்து எது சூட்டபிள் ஆப்ஷன்ஸ் தெரியல ஓகே. டொமைன் கோடொமைன் எல்லாமே கொடுத்துறாங்க. இந்த சம்முக்கு கரெக்டான டொமைன் அண்ட் கோடொமைன் கேட்குறேன் ஓகேங்களா. ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் என்ன கொடுத்தா பைஜெக்ஷன். இப்போ ஒரு ஃபங்க்ஷன் வந்து பைஜெக்ஷன்னாக்கா ஃபங்க்ஷன் என்னவாக இருக்கும், 1 to 1 இருக்கணும், ஆன் டுவாக இருக்கணும் ஓகேங்களா. பைஜெக்ஷன் அதான் மீனிங் ஓகேங்களா. பைஜெக்ஷனுக்கா இந்த ஃபங்க்ஷன் 1 to 1 இருக்கும், ஆன் டுவாக இருக்கணும் ஓகே. அப்படி இருந்தால் தான் பைஜெக்ஷன் ஓகேங்களா. ஸோ இப்போ டொமைன் அண்ட் கோடொமைன் ஃபர்ஸ்ட் செட்டு செகண்ட் செட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு ஆப்ஷன் நம்ம செக் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் என்ன கொடுத்துனாக்கா ரெண்டுமே ரியல் நம்பர் ஆர் கொடுத்துறாங்க. ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா ஆர் கொடுத்துறாங்க. அப்போ ரெண்டு செட் எடுத்துக்கலாம். இதுவும் ரியல் நம்பர், இதுவும் ரியல் நம்பர்ஸ். ரியல் நம்பர்ஸ் நம்ம எது வேணாலும் எடுத்துக்கலாம் ஓகேங்களா. இப்போ ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துறாங்க பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துறாங்க, எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துறாங்க ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் 1 எடுத்துக்கிறீங்க. அப்போ எக்ஸுக்கு 1 போட்டிங்கன்னா என்ன வரும், 1 ஸ்கொயர்னாக்கா 1 தான் வரும். நெக்ஸ்ட்டு 1க்கு 1. நெக்ஸ்ட்டு எக்ஸுக்கு வந்து -1 அப்ளை பண்ணுறீங்க. எக்ஸுக்கு -1 கொடுத்தீங்கன்னாக்கா +1 தான் வரும் ஓகேங்களா. அப்போ +1 வரும். அப்போ எஃப் ஆஃப் 1 கொடுத்தாக்கா என்ன வருது, 1 தான் வருது. எஃப் ஆஃப் -1 கொடுத்தாலும் +1 தான் வருது ஓகேங்களா. அப்போ மெனி டு 1க்கு போகுது. இப்போ மெனி டு 1 போட்டினாக்கா இட் இஸ் நாட் 1 to 1 ஓகேங்களா. 1 to many போகும். ஸோ மெனி டு 1 இருக்கு, மெனி டு 1. ஸோ இட் இஸ் நாட் 1 to 1 ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு ஆப்ஷன்ஸ் ரைட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா என்ன கொடுத்துறாங்கனாக்கா, செகண்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துறாங்கனாக்கா r, 0, ∞ ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு செட்டில் 6, செகண்ட் செட்டில் 0, ∞ எந்த நம்பர் வேணால் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா. இது ஃபுல்லாக ரியல் நம்பர்ஸு. இதில் 0 to ∞ மட்டும்தான் ஓகேங்களா. பாசிட்டிவ் நம்பர்ஸ் வரும். 0 to ∞ வரை தான் கொடுக்கணும் ஓகேங்களா செகண்ட் செட்டில் ஓகேங்களா. இதுக்கு அதேமாரி 1 கொடுத்தீங்கன்னாக்கா என்ன ஒரு ஃபங்க்ஷனில் அதேமாரி 1 கொடுத்தீங்கன்னாக்கா அந்த ஃபங்க்ஷனில் 1 கொடுத்தா எக்ஸ் ஸ்கொயர் 1. ஸோ அப்போ அதுக்கு 1 தான் வரும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு -1 கொடுத்தீங்கன்னாக்கா இதுக்கு என்ன வரும், -1 வந்தால் +1 தான் வரும் ஓகேங்களா. ஸோ இதுக்கு அதேமாரி என்ன பண்ணுறீங்கன்னாக்கா மெனி டு 1 வருது. இட் இஸ் நாட் 1 to 1, இட் இஸ் நாட் 1 to 1 ஓகேங்களா. ஸோ ரெண்டு ஆப்ஷன் ஓவர் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ தேர்ட் ஆப்ஷன் என்ன வரும்னாக்கா 0, ∞ r. இப்போ ஃபஸ்ட்டு செட்டில் 0, ∞, செகண்ட் செட்டில் r ஓகேங்களா. ஸோ இது போடும்போது என்ன வருதுங்க, 0 to ∞நாக்கா பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் தான், 1, 2, 3 அப்படி போயிட்டே இருக்கும். இதில் ரியல் நம்பர்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா பாசிட்டிவ் நம்பர் நெகட்டிவ் நம்பர் எல்லாமே வரும் ஓகேங்களா. ரியல் நம்பர்ஸில் டெசிமல் நம்பர் எல்லாமே வரும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஸோ இப்போ இதில் 1 கொடுத்தீங்கன்னாக்கா என்ன வரும்னாக்கா 1 வரும், 2 கொடுத்தீங்கன்னாக்கா 4 வரும், 3 கொடுத்தீங்கன்னாக்கா 9 வரும். ஸோ இதெல்லாம் வரும் ஓகேங்களா. ஆனால் ஆப்போசிட்லேருந்து பார்க்கும்போது அதாவது ஒரு இந்த ஃபங்க்ஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பைஜெக்ஷன் சொல்லியிருக்காங்க. பைஜெக்ஷனாக்கா 1 to 1 இருக்கணும், ஆன் 2 இருக்கணும். ஆனால் இது 1 to 1 இருக்குது, ஆனால் ஆன் 2 இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னாக்கா இதில் நெகட்டிவ் நம்பர்ஸ்லாம் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் -1 சம்திங் -9 அப்படி வந்துச்சுனாக்கா அதுக்கு ப்ரீ இமேஜ் இருக்காது. ப்ரீ இமேஜ் நோ ப்ரீ இமேஜ் ஓகேங்களா. ஸோ -1 -9 இஸ் நாட் ஹேவிங் நோ ப்ரீ இமேஜ் ஓகேங்களா. இஸ் நாட் ஹேவிங் நோ ப்ரீ இமேஜ். ஸோ இட் இஸ் நாட் 1 to 1 ஓகேங்களா. இட் இஸ் நாட் ஆன் 2
1 to 1 உண்டு ஆனால் ஆன் டூ கிடையாது ஓகேங்களா. இட் இஸ் நாட் ஆன் டூ. ஏன்னாக்கா சப்போஸ் -9 இருக்குனாக்கா அதுக்குன்னா அது ப்ரீ இமேஜ் எதுவுமே வராது. அதுக்கு ப்ரீ இமேஜே வர சான்ஸ் இல்லை. ஏன்னாக்கா இந்த ஃபர்ஸ்ட் செட்டில் ஒரு எல்லாமே என்ன அது 0 to infinity. 0 to infinity என்ன அர்த்தம், எல்லாமே பாசிட்டிவ் நம்பர்ஸ் தான் வரும் ஓகேங்களா. ஸோ அதனால் இட் இஸ் நாட் ஹேவிங் ஏ நோ ப்ரீ இமேஜ். ஸோ அதனால் இட் இஸ் நாட் ஆன் டூ ஓகேவா. தேர்டு. அடுத்தது ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா ஃபோர்த் ஒன் 0, infinity நெக்ஸ்ட்டு 0, infinity ஓகேங்களா. ஸோ ரெண்டு செட்டிலுமே பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு சேம் ஓகேங்களா. 0 to infinity 0 to infinity இருக்குது. ஸோ அப்போ அதில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எந்த நம்பர் வேணால் போடலாம். 1 2 3ன்னு போடலாம், இது 1 2 3ன்னு போடலாம் ஓகேங்களா. ஸோ 1 ஸ்கொயர் பண்ணிங்கனாக்கா 1 தான், 2 ஸ்கொயர்னா 4 வரும், 3 ஸ்கொயர்னாக்கா 9 வரும் ஓகேங்களா. ஸோ அப்போ அதில் எல்லாத்துக்குமே என்ன இருக்கும், ஸோ 1 ஸ்கொயர்னா 1, 2 ஸ்கொயர்னாக்கா இங்கே 4 இருக்கும், 9 வச்சுக்கும். ஸோ 1க்கு 1, 2 ஸ்கொயர்னாக்கா 4 வரும், 3 ஸ்கொயர்னாக்கா 9 வரும் ஓகேங்களா. ஸோ அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் எலமெண்ட் என்ன இருக்குது, ஒரு இமேஜ் இருக்குது. ஸோ 1 to 1. நெக்ஸ்ட்டு ஆப்போசிட்டாக போகும்போது எல்லாத்துக்கும் ப்ரீ இமேஜ் இருக்கும், இட் இஸ் ஆன் டூ ஓகேங்களா. அப்போ 1 to 1 ஆன் டூ ரெண்டுமே வருது. ஸோ ஆப்ஷன் வந்து 4 தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 18. So the question is the number of constant functions from a set containing m elements to a set containing n element is கொடுத்துறாங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் mn கொடுத்துறாங்க, செகண்ட் m, தேர்ட் n, ஃபோர்த் ஒன் m+n கொடுத்துறாங்க ஓகேங்களா. ஸோ அப்போ அதில் ஒரு ரெண்டு செட் எடுத்துக்கலாம். ஏரோ டயக்ராம் மூலிமா இதை அழகாக ப்ரூஃப் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு செட்டில் A B C D போய்ட்டு இருக்கும், சயின்ஸில் 1 இருக்கும், ஒரே ஒரு எலமெண்ட். ஏன்னாக்கா கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் சொல்லியிருக்கான். அப்போ கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் ஃபஸ்ட்டு செட்டில் எலமெண்ட் எல்லாமே ஒரே எலமெண்ட்டுக்கு தான் இமேஜாக இருக்கும் ஓகேங்களா, ஒரு இமேஜாக தான் இருக்கும் ஓகேங்களா. இதில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டுக்கும் ஒரே இமேஜாக இருக்குது, அப்படி தான் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க ஓகேங்களா. எக்ஸாம்பிள் பார்த்துருப்போம். ஸோ அப்போ f(x) = 1, அப்போ f(a) = 1 ஓகேங்களா, f(b) = 1, f(c) = 1, f(d) = 1 ஓகேங்களா. இப்போ இங்கே ஒரே ஒரு எலமெண்ட் இருந்துச்சுனாக்கா என்னது, இது எல்லாமே என்னது ஒரே எலமெண்ட் போச்சுன்னா அது கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் சொல்லிட்டாங்க. சப்போஸ் இங்கே வேறு ஒரு எலமெண்ட் இருக்குது ஓகேங்களா, வேறு ஒரு எலமெண்ட் இருந்துச்சுனாக்கா மீதி இருக்குங்க C Dன்னு இருக்குனாக்கா இது ரெண்டு சேர்த்து என்ன வரும், இந்த எலமெண்ட்டு போச்சு, இது கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் தான் ஓகேங்களா. அப்போ இதில் எத்தனை எலமெண்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணணும், கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் மாறிட்டே இருக்கும் ஓகேங்களா. ஸோ அப்போ அதில் பார்த்தீங்கன்னாக்கா n எலமெண்ட் n ஃபங்க்ஷன் வந்து பாசிபிள், n எலமெண்ட்ஸ் n ஃபங்க்ஷனுக்கு பாசிபிள் ஓகேங்களா. அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷன் 3 ஓகேங்களா. அப்போ ஆப்ஷன் வந்து 3, ஆன்சர் வந்து n எலமெண்ட்ஸ். Next question 19. The function f 0, 2π defined -1, 1 defined by f of x sin x is ஓகேங்களா. ஸோ அப்போ இதில் வந்து டொமைன் இது கோடொமைன், இது டொமைன் எடுத்துணும், இது கோடொமைன் எடுத்துணும். ஸோ ஃபங்க்ஷன் f of x sin x கொடுத்துறாங்க. ஸோ இதில் 1 to 1 ஆன் டூவா பைஜெக்ஷனா cannot be defined கொடுத்துறாங்க ஆப்ஷன்ஸு. ஸோ ஒன் பண்ண செக் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ ஃபங்க்ஷன் f of x = sin x கொடுத்துறாங்க ஓகேவா. ஸோ 2 செட் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு செட்டில் என்ன கொடுத்துறாங்கனாக்கா டொமைன் பார்த்தீங்கன்னாக்கா 0, 2π ஓகேங்களா, 0, 2π. செகண்ட் செட்டில் வந்து -1, 1 ஓகேங்களா. ஸோ அதான் கொடுத்துறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷனில் f of x = என்ன கொடுத்துறாங்க பாருங்கள், f of x = sin x கொடுத்துறாங்க, f of x = sin x இதில். ஸோ ஃபஸ்ட்டில் இருக்கிற செட்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸை ஒன்று பண்ண ரைட் பண்ணும். ஃபஸ்ட்டு 0 அப்ளை பண்ணும் ஓகேங்களா. எக்ஸுக்கு 0 அப்ளை பண்ண என்ன வருது பாருங்கள், sin 0 0 ஓகேங்களா, sin 0 0. அப்போ இங்கே -1 to 1 இருக்குது, அப்போ 0 கண்டிப்பாக இதில் இருக்கும் ஓகேங்களா. அப்போ 0க்கு 0. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னாக்கா பை அப்ளை பண்ணும், 0 to 2πன்னு இருக்குது, அப்போ பை. நெக்ஸ்ட்டு எக்ஸுக்கு பை அப்ளை பண்ணாக்கா பைனா 180, இப்போ sin 180, sin 180க்கு வேல்யூ வந்து 0 தான், sin 180க்கு வேல்யூ வந்து 0. அப்போ பைக்கு என்ன அது 0 வருது. அப்போ many to 1 போகுது. இப்போ many to 1 வந்தாக்கா இட் இஸ் நாட் 1 to 1 ஓகேங்களா. ஸோ இது 1 to 1 கிடையாது, இட் இஸ் நாட் 1 to 1. நெக்ஸ்ட்டு இட் இஸ் நாட் பைஜெக்ஷன், இட் இஸ்
நாட் பைஜெக்ஷன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இது ஆன் டூவாக இருக்குன்னு செக் பண்ணலாம். ஆன் டூவாக இருக்குமான்ட்டு. ஆன் டூ ஆனாக்கா இந்த செகண்ட் செல்லில் எலமெண்ட்டுக்கு என்ன அது ப்ரீமேஜ் இருக்கணும். ஓகேங்களா. ஸோ அப்போ இங்கே 1/2 போட்டு வைப்போம். 1/2 வேல்யூ போட்டிங்கனாக்கா அதுக்கு இந்த சைடில் என்ன வரணும்னாக்கா sin 1/2க்கு என்ன ஆங்கிள் வரும், sin 1/2க்கு ஆங்கிள். ஓகேங்களா. ஸோ π/6 π/6னா 30 டிகிரி. அப்போ π/6 தான் sin 1/2க்கான வேல்யூ. அப்போ இதுக்கு கரெக்டான ஒரு 1/2க்கு π/6 கரெக்டாக ப்ரீமேஜ் இருக்குது. நெக்ஸ்ட்டு f ஆஃப் 5 π/6 போட்டு வைப்போம். அப்போ போட்டிங்கனாக்கா sin 5 π/6 எப்படி பிரிக்கலாம்னாக்கா sin 5 π/6 π மைனஸ் π/6 பிரிக்கலாம். ஓகேங்களா. அப்போ sin 180 மைனஸ் π/6 sin 180 மைனஸ் θ ஈக்குவல் டு sin θ. ஸோ அப்போ செகண்ட் குவாட்ரண்ட்டில் sin π/6 வரும். ஓகேங்களா. இப்போ sin π/6 வேல்யூ வந்து 1/2. ஓகேங்களா. அப்போ 1/2 கரெக்டாக வருது. ஸோ அப்போ 5 π/6க்கும் அது 1/2 தான் வருது. ஓகேங்களா. ஸோ அப்போ ப்ரீ இமேஜ் கரெக்டாக வருது. ஸோ இட் இஸ் ஆன் டூ. ஓகேங்களா. ஸோ நாட் பைஜெக்ஷன், நாட் 1-to-1. ஓகேங்களா. ஸோ ப்ரீ இமேஜ் எக்ஸிஸ்ட். ஸோ பை இஸ் என்னது ஆன் டூ. ஓகேங்களா. ஸோ ப்ரீ இமேஜ் எக்ஸிஸ்ட் ஆகுது. எக்ஸிஸ்ட். ஸோ இட் இஸ் ஆன் டூ. ஓகேங்களா. ஸோ அப்போ ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு என்ன வருதுனாக்கா நாட் 1-2 வந்துடுச்சு, அப்புறம் நாட் பைஜெக்ஷன் வந்துச்சு, cannot be defined, ஆன் டூ வந்திருக்கு. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் ஆன்சர் ஆன் டூ. That's all. So next question number 20. If the function f minus 3, 3 defined as s by f of x is x square is on 2, then s is நேரம். ஓகேவா. அப்போ இது என்னன்னு சொல்லிட்டாங்கனாக்கா ஆன் டூன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஆன் டூனா என்ன அர்த்தம்னாக்கா எல்லாத்துக்கும் ப்ரீ இமேஜ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ ஏரோ டயக்ராம் போடுவோம். ஃபர்ஸ்ட் செட்டில் இருக்குது -3, 3. ஸோ ஃபர்ஸ்ட் சைட்டில் -3, 3 சைன் சென்டர் எஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ ஃபங்க்ஷன் நான் கொடுத்துறாங்க பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துறாங்க. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு 3 அப்ளை பண்ணி பார்ப்போம். 3 அப்ளை பண்ணால் என்ன வரும், எஃப் ஆஃப் 3 கொடுத்தீங்கன்னா என்ன வரும், 9 வரும். ஓகேங்களா. அப்போ 9, அப்போ 3க்கு 9. ஓகே ரைட்டு. நெக்ஸ்ட்டு -3 அப்ளை பண்ணால் என்ன வரும், -3 அதுக்கு 9 தான் வருது. அப்போ -3க்கு 9. ஸோ many to 1, it is not 1-to-1. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஆன் டூவாக இருக்குன்னு செக் பண்ணுவோம். ஆன் டூவாக இருக்குனாக்கா இந்த சைடில் ஃபார் எக்ஸாம்பிள் -9 கொடுத்து பார்ப்போம். -9 கொடுத்தீங்கன்னாக்கா இதுக்கு ப்ரீ இமேஜ் வந்து இருக்கவே இருக்காது. ஓகேங்களா. ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் சம்மில். ஸோ அப்போ -9 கொடுத்தீங்கன்னாக்கா இந்த சைடில் நம்ம -3 to 3 தான் இருக்குது. அப்போ இங்கே ப்ரீ இமேஜ் வரது சான்ஸே இல்லை. ஸோ அப்போ -9 ஏதாவது ஒன்று மட்டும் எடுத்தால் போகுது. -9 இஸ் நாட் ஹேவிங் ப்ரீ இமேஜ். ஸோ இட் இஸ் நாட் ஆன் டூ. ஓகேங்களா. ஸோ அப்போ இங்கே என்ன நம்பர் தான் இருக்குன்னாக்கா 0,9 தான் இருந்ததுனாக்கா இன்டர்வல் 0,9 இருந்துச்சுனாக்கா கரெக்டாக நம்மளுக்கு ஆன்சர் வரும். ஓகேங்களா. ஸோ இப்போ 0,9 தான் நம்மளுக்கு தேவையான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் இஸ் 4. ஆன்சர் ஆப்ஷன் இஸ் 4. ஸோ 0,9 தான் நம்மளுக்கு தேவையான ஆன்சர். ஸோ நெகட்டிவ் வேல்யூக்கு நம்மளுக்கு ப்ரீ இமேஜே கிடையாது. நெகட்டிவ் வேல்யூக்கு ப்ரீ இமேஜே கிடையாது. ஸோ அப்போ அதில் பார்த்தா ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தா -9,9 இருக்குது. அப்போ நெகட்டிவ் வேல்யூக்கு வந்து ப்ரீ இமேஜ் கிடையாது. அப்போ இது வராது. நெக்ஸ்ட்டு ரியல் நம்பர்ஸும் நெகட்டிவ் வேல்யூஸ் வரும். நெக்ஸ்ட்டு இதில் -3, 3 இருக்குது. இப்போ நான் ஃபோர்த் ஒன்று 0,9. அப்போ இதில் பாசிட்டிவ் வேல்யூ இருக்குது. அப்போ 9க்கு வேணால் ப்ரீ இமேஜ் இருக்கும். அப்போ நெகட்டிவ் வேல்யூக்கு ப்ரீ இமேஜ் வராது. ஓகேங்களா. தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 21. Question is let x equal to 1, 2, 3, 4 and y is equal to a, b, c, d and f is 1, a, 4, b, 2, c, 3, d, 2, d. Then f is x ஒரு செட்டு கொடுத்துறாங்க, y ஒரு செட்டு கொடுத்துறாங்க, ஃபங்க்ஷன் கொடுத்துறாங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து என்னென்னு கேட்குறாங்க, 1-to-1 ஃபங்க்ஷனா ஆன்-to ஃபங்க்ஷனா கொடுத்துறாங்க. ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் and 1-to-1 ஃபங்க்ஷன் கொடுத்துறாங்க and on-to ஃபங்க்ஷன். A function which is not 1-to-1 not a function இருக்குது. ஓகேங்களா. ஸோ அப்போ நம்ம ஏரோ டயக்ராம் ட்ரா பண்ணி என்னென்னு செக் பண்ணலாம். ஸோ
ஏரோ டயக்ராம் ஃபஸ்ட்டு எக்ஸ் ஒய் எக்ஸ் ஒய் ஓகேங்களா. எக்ஸ் இஸ் 1 2 3 4, ஒய் இஸ் ஏ பி சி டி ஓகேங்களா. ஏரோ டயக்ராம் ட்ரா பண்ணுறதுக்கு எஃப் வேணும் ஓகேங்களா. ஸோ எஃப்னா கொடுத்துருவாங்க பாருங்கள். எஃப் இஸ் ஈக்குவல் டு 1, A 4, B 2, C நெக்ஸ்ட்டு 3, D 2, D. ஸோ இதை யூஸ் பண்ணி ஏரோ டயக்ராம் ட்ரா பண்ணுவோம். ஃபஸ்ட்டு 1, A 1க்கு A, ஸோ 1க்கு A. நெக்ஸ்ட்டு 4க்கு B 4க்கு B. நெக்ஸ்ட்டு 2க்கு C. நெக்ஸ்ட்டு 3க்கு D 2க்கு D, ஸோ 2க்கு D ஓகேங்களா. ஸோ இது 1-to-1 ஃபங்க்ஷனா ஆன் டு ஃபங்க்ஷனா இல்லை நாட் ஏ ஃபங்க்ஷனா இல்லை நாட் 1-to-1 செக் பண்ணுவோம் ஓகேங்களா. ஓகே ரைட். ஃபஸ்ட்டு 1-to-1 ஃபங்க்ஷனா ஆன் டு ஃபங்க்ஷன் செக் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு இது ஃபங்க்ஷனாக செக் பண்ணணும். ஃபங்க்ஷனாக செக் பண்ண பிறகு தான் இது 1-to-1 ஆன்-to-1 டிஃபர் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ இது ஃபங்க்ஷனா. அப்போ ஃபங்க்ஷனா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கிற எலமெண்ட் ஒவ்வொன்றுத்துக்கு இமேஜ் இருக்கணும் ஓகேங்களா. செப்பரேட் இமேஜ் இருக்கணும் ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா 1க்கு இமேஜ் ஏன்னு இருக்குது, 2க்கு பார்த்தீங்கன்னாக்கா 2 இமேஜஸ் வருது ஓகேங்களா. 3க்கு 1 இமேஜ், 4க்கு 1 இமேஜ். அப்போ 2 பார்த்தீங்கன்னாக்கா 2 இமேஜஸ் வருது. அப்படி வரவே கூடாது. அப்படி வந்ததுன்னா ஃபங்க்ஷனே கிடையாது. என்ன நம்ம பார்த்துருக்கோம் டெஃபினிஷனில் மெனி டு 1 இது ஓகேங்களா. மெனி டு 1 இருந்துச்சுன்னா அது ஃபங்க்ஷனே கிடையாது. இட் இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன் ஓகேங்களா. ஸோ இட் இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன். 1 to many 1க்கு 2 இமேஜ் இருக்குது ஓகேங்களா. ஸோ 1 to many, அதனால் இட் இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன். அப்போ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா 4th ஆப்ஷன் தான் ரைட் ஆன்சர். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 4, நாட் ஏ ஃபங்க்ஷன் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 22. The question is the inverse of f of x. f of x உடைய இன்வெர்ஸ் கேட்குறாங்க. ஸோ 3 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. f of xல 3 ஃபங்க்ஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் x if x less than 1. Next is x square if 1 less than or equal to x less than or equal to 4. Next 8 root x if x greater than 4. ஓகே 3 ஃபங்க்ஷன் இருக்குது. இஸ் இப்போ இதோட இன்வெர்ஸு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துறாங்க. ஆப்ஷன் 1 f inverse of x equal to x if x less than 1, root of x if 1 less than or equal to x less than or equal to 16, x square by 64 if x greater than 16. Second option f inverse of x equal to minus x if x less than 1, root x if 1 less than or equal to x less than or equal to 16. Third one is x square by 64 if x greater than 16. Third option is f inverse of x equal to x square if x less than 1, root x if 1 less than or equal to x less than or equal to 16. Next x square by 64 if x greater than 16. Option 4 is f inverse of x equal to 2x if x less than 1, root x if 1 less than or equal to x less than or equal to 16, x square by 8 if x greater than 16 ஓகேங்களா. ஸோ இப்போ ஒன் பை ஒன்னாக என்ன பண்ணலாம், நம்ம எஃப் இன்வெர்ஸ் ஃபைன் பண்ணி அது குரூப்பாக நம்ம என்ன பண்ணலாம், நம்ம எஃப் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஃபைன் பண்ண போகிறீங்க. ஸோ ஒவ்வொரு ஃபங்க்ஷன் தனியாக செப்பரேட்டாக எடுத்து அதுக்கு எஃப் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, ஓவரால் ஒரே ப்ராக்கெட்டில் ரைட் பண்ணிடலாம் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் ஆப்ஷன்ஸை நம்ம செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த ஃபங்க்ஷனில் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் எடுத்துக்கிறோம். இன்டர்வல் எக்ஸ் லெஸ் தென் 1 எடுத்துகிட்டு அதுக்கு இன்வெர்ஸ் ஃபைன் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு. ஸோ சொல்யூஷன் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னாக்கா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துறாங்க, எக்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷனு இஃப் எக்ஸ் லெஸ் தென் 1 இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், இன்வெர்ஸ் ஃபைன் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ ஒரு ஈக்குவேஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்தாலே அதை என்ன பண்ணுவோம், ஒய் ஈக்குவல் நம்ம எடுப்போம் ஓகேங்களா. ஸோ அதனால் நான் எஃப் ஆஃப் எக்ஸை எட்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்னு எடுத்துக்கிறேன். ஒய் ஈக்குவல் டு எக்ஸ். இப்போ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ்னு அர்த்தம், எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் தானே அர்த்தம் ஓகேங்களா. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்னு வச்சு ஓகேங்களா. ஸோ எக்ஸு லெஸ் தென் 1, அப்போ எக்ஸு ஈக்குவல் டு ஒய் நம்ம ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் function is f of x equal to x square if 1 less than or equal to x less than or equal to 4 ஓகேங்களா. இது அதுமாரி இதில் f of x நம்ம yன்னு எடுத்துகிட்டு ஸோ y is equal to x square, y is equal to x square. இதுலேருந்து x நம்ம டெரிவ் பண்ணி x equal to. ஸோ அப்போ இதில் x வேணுனாக்கா நான் x equal toன்னா ஸ்கொயர் இன்சைட்னாக்கா ரூட் ஆகிடும், ரூட் ஆஃப் ஒய்னு வந்துடும்.
ஸோ அப்போ இன்டர்வல்ஸ் பார்த்தினாக்கா இங்கே என்ன பாருங்க ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு எக்ஸ் லெஸ் தென் 1 அப்போ எக்ஸ் ஈக்குவல் நம்ம ஒய் தானே வச்சுருக்கோம் அப்போ ஒய் less than 1 வச்சு இன்டர்வல் நியூ இன்டர்வல் ஓகேங்களா நெக்ஸ்ட் அட் த சேம் செகண்ட் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் இன்டர்வல் 1 less than or equal to எக்ஸ் less than or equal to 4 இருக்கு ஸோ அப்போ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ஆகிடும் எஃப் ஆஃப் எக்ஸ் நம்ம ஒய்னு எடுத்துருக்கோம் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் இதில் வந்து எக்ஸ் டெரிவ் பண்ணாக்கா எக்ஸ் வேணுனாக்கா ஸ்கொயர் இன்சைட் பண்ணாக்கா ரூட் ஆஃப் ஒய்னு வந்துடும் அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஒய் அப்போ இஃப் இன்டர்வல் பார்த்தீங்கன்னாக்கா 1 less than or equal to எக்ஸுக்கு என்ன வந்திருக்கா ரூட் ஒய் ஸோ ரூட் ஒய் less than or equal to 4 ஓகேங்களா ஸோ அப்போ இந்த இன்டர்வல் வந்து ரூட் ஒய்னு இல்லை ரூட் ஒய்னா அது ஸ்கொயர் பண்ணிங்கனாக்கா அந்த ரூட் கேன்சல் ஆகிடும் அப்போ என்ன பண்ண போகிறீங்க இங்கே ஸ்கொயர் பண்ணிங்கனாக்கா ஸ்கொயரிங் பண்ணாக்கா 1 ஸ்கொயர்னா 1 less than or equal to ரூட் ஒய் ஸ்கொயர்னா ஒய் ஆகிடும் less than or equal to 4 ஸ்கொயர்னா 16 அப்போ இதுதான் இன்டர்வல் எதுக்கு எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஒய்யாக இருக்கும்போது இன்டர்வல் 1 less than or equal to ஒய் less than or equal to 16 ஓகேங்களா நெக்ஸ்ட்டு தேர்ட் function is f of x equal to 8 root x if x greater than 4 ஓகேங்களா ஸோ இது அதுமாரி நம்ம பண்ணி f of x நம்ம y எடுத்துக்கலாம் சரி y equal to 8 root x y equal to 8 root x எடுத்துக்கணும் இதுலேருந்து x நம்ம டெரிவ் பண்ணுறோம் x நம்ம டெரிவ் பண்ணாக்கா ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்ணணும் ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் டூ சைடு ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன ஆகிடுங்க y ஸ்கொயர் ஆகிடும் ஈக்குவல் டு இது 64 ஆகிடும் இது ரூட் எக்ஸு எக்ஸ் ஆகிடும் ஓகேங்களா ஸோ இதுலேருந்து எக்ஸ் டெரிவ் பண்ணி எக்ஸ் ஈக்குவல் டு ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு இது 61 சைடு இருந்தாக்க டிவைட் அப்போ ஒய் ஸ்கொயர் பை 64 அப்போ இஃப் இன்டர்வல் பண்ண எக்ஸ் ஈக்குவல் டு நான் வந்துருப்பாரு ஒய் ஸ்கொயர் பை 64 அப்போ இன்டர்வல்னா இருப்பாருங்க எக்ஸ் கிரேட்டர் தென் 4 இருக்குது அப்போ எக்ஸுக்கு வந்து என்ன வந்துருப்போம் எக்ஸுக்கு ஸோ ஒய் ஸ்கொயர் பை 64 கிரேட்டர் தென் 4 வந்துருக்கு ஓகேங்களா ஸோ எல்லாமே எக்ஸ் ஈக்குவல் டு டெரிவ் பண்ணிச்சு இதை என்ன பண்ண ஒரே ஃபங்க்ஷன் நம்ம ரைட் பண்ண போகிறீங்க ஸோ இப்போ இந்த இன்டர்வல் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் சிம்பிளை பண்ணலாம் ஒய் ஸ்கொயர் லெஸ் தென் கிரேட்டர் தென் 64 இந்த சைட் பண்ணால் 61 சைடு மல்டிப்ளை ஆகிடும் அப்போ 4 × 64 ஸோ 4 × 64 மல்டிப்ளை பண்ணிங்கனாக்கா ஒய் ஸ்கொயர் கிரேட்டர் தென் 64 4 மல்டிப்ளை பண்ணால் 256 ஆகிடும் ஸோ நம்மளுக்கு ஒய் மட்டும் வேணுனாக்கா ஒய் எஸ்னா கிரேட்டர் தென் இந்த ரூட்டுக்கு எடுத்திங்கனாக்கா 256 ரூட் இருந்தாக்கா 16 ஆகிடும் ஓகேங்களா இதுதான் இன்டர்வல் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர் பை 64 இருந்தால் இன்டர்வல் வந்து ஒய் கிரேட்டர் தென் 16 ஓகேங்களா ஸோ இப்போ எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் நம்ம ரைட் பண்ணுவோம் ஸோ எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு எடுத்தோம் ஸோ அதில் என்ன வந்துச்சுனாக்கா எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்னு வந்தது அப்போ எக்ஸுக்கு ஒய்ன்னு போட்டுங்க ஓகேங்களா இஃப் இன்டர்வல் பார்த்தீங்கன்னாக்கா என்ன வரும்னாக்கா ஒய் லெஸ் தென் 1 நெக்ஸ்ட்டு செகண்ட் ஃபங்க்ஷன் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ஸோ அதில் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வந்தோன்னா ரூட்டு ஒய் எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஒய்னு வந்துருக்கு ஓகேங்களா சப்போ ரூட் ஒய் இஃப் இன்டர்வல் பார்த்தீங்கன்னாக்கா 1 less than or equal to ஒய் less than or equal to 16 வந்து நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஒய்னு வந்திருக்கு ஸோ அதில் நம்ம பார்த்தீங்கன்னாக்கா சிம்பிளை பண்ணாக்கா எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர் பை 64 ஒய் ஸ்கொயர் பை 64 தேர்ட் ஒனுக்கு ஒய் ஸ்கொயர் பை 64 எக்ஸுக்கு இஃப் இன்டர்வல் பார்த்தீங்கன்னாக்கா ஒய் கிரேட்டர் தென் 16 வந்துருக்கு ஓகேங்களா ஸோ இப்போ இதில் ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் என்ன பண்ணேன் எக்ஸில் ஒயில் இருக்குது அதை என்ன பண்ணி எக்ஸாம் கன்வெர்ட் பண்ணி நம்ம ரைட் பண்ணணும் ஏன்னாக்கா ஆப்ஷன்ஸ் எல்லாமே எக்ஸில் தான் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ ஒய் இடத்துலலாம் என்ன பண்ண எக்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கணும் ஸோ அப்போ ஒய் வந்து எக்ஸ் ஆகிடுச்சுனாக்கா இஃப் ஒய் வந்து எக்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கணும் ஓகேங்களா ஸோ ரூட் ஒய்னு இருக்குது அப்போ ரூட் எக்ஸு இஃப் 1 less than or equal to எக்ஸு less than or equal to 16 ஒய் டைம்லாம் அப்படியே எக்ஸ் டைமாக சேஞ்ச் பண்ணிடலாம் ஒய் ஸ்கொயர் பை 64 இருக்குது ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பை 64 ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பை 64 இஃப் இன்டர்வல் பண்ணாக்கா எக்ஸு கிரேட்டர் தென் 16 ஓகேங்களா ஸோ இதான் நம்மளுக்கு இன்வர்ஸு ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எதில் இருக்குது பாருங்கள் 4 ஆப்ஷன்ஸில் எது இருக்குது பாருங்கனாக்கா ஃபஸ்ட்டு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் 4 ஆப்ஷன்ஸில் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் 1 பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டான ஆன்சர் வரும் ஆப்ஷன் 1 ஓகேங்களா ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 1 answer is option 1 so next question number 23 so let the function f r from r to r be defined by f of x equal to 1 minus modulus of x then the range of f is f oda range கேக்குறாங்க ஓகேங்களா so 4 options are given option 1 is r real number option 2 is 1 comma infinity option 3 is minus 1 comma infinity option 4 is minus infinity comma 1 ஓகேங்களா so f of x என்ன கொடுத்துறாங்க பார்ப்போம் ஃபஸ்ட்டு f of x equal to 1 minus of modulus of x ன்றான் ஸோ இப்போ இதில் வேல்யூஸ் நம்ம அப்ளை பண்ணி பார்ப்போம் ஃபஸ்ட்டு
ஒரு வேல்யூஸாக பாசிட்டிவ் வேல்யூ ஃபஸ்ட் அப்ளை பண்ணுவோம், அதுக்கப்புறம் நெகட்டிவ் வேல்யூ அப்ளை பண்ணி பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ஈக்குவல் 2 அப்ளை பண்ணி பார்ப்போம், ஆன்சர் என்ன வருது பார்ப்போம். ஓகேங்களா, எக்ஸுக்கு 2 அப்ளை பண்ணி சப்போ 1 மைனஸ் மாலஸ் ஆஃப் எக்ஸுக்கு 2. ஓகேங்களா, சப்போ 1 மைனஸ் 2 வந்து மாலஸ் ரிமூவ் பண்ணாக்கா 2 வந்து +2 வரும், வெளியில் ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும்னாக்கா -1 வரும், நெகட்டிவில் வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் 3 அப்ளை பண்ணி வைப்போம். எக்ஸுக்கு வந்து 3 அப்ளை பண்ணிங்க. சப்போ 1 மைனஸ் மாலஸ் ஆஃப் 3 இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் 3 ஈக்குவல் டு -2 வருது. ஓகேங்களா, ஸோ பாசிட்டிவ் வேல்யூ கொடுத்தீங்கன்னாக்கா நெகட்டிவ் வேல்யூ தான் வருது. நெக்ஸ்ட்டு 0 அப்ளை பண்ணி வைப்போம். 0 எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்ளை பண்ணினாக்கா 1 மைனஸ் 0 இப்போ ஈக்குவல் டு 1 வருது. ஓகேங்களா, +1 வருது. நெக்ஸ்ட்டு டெசிமல் நம்பர் எதாவது அப்ளை பண்ணி 0.5 டெசிமல் நம்பர் எதாவது அப்ளை பண்ணிப்போம். 1 மைனஸ் மாலஸ் ஆஃப் 0.5 ஸோ ஈக்குவல் டு 1 மைனஸ் 0.5 ஈக்குவல் டு 0.5 ப்ளஸ் வருது. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா நெகட்டிவ் வேல்யூ அப்ளை பண்ணி பார்ப்போம். எஃப் ஆஃப் -2 இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் ஆஃப் மாலஸ் ஆஃப் -2 இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் மாலஸ்லேருந்து டேர்ம்ஸ் வெளியே வரும்போது பாசிட்டிவ் தான் வரும். ஓகேங்களா, ஸோ அப்போ 2 வெளியே வந்துடும். ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ அப்போ என்ன வரும், 1 மைனஸ் 2 ஈக்குவல் -1 வரும். ஓகேங்களா, ஸோ அப்போ கொடுத்த அந்த வேல்யூஸில் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸிமம் வேல்யூ என்ன வருது பாருங்கள். மேக்ஸிமம் வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா 1, மினிமம் வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா -2. ஓகேங்களா, ஸோ 1க்கு மேலே தாண்டல, இப்போ 0 வரைக்கும் கொடுத்துரும். ஓகேங்களா, வேறு ஏதாவது 4 கொடுத்தாலும் சரி 5 கொடுத்தாலும் சரி என்ன வரும், நம்மளுக்கு நெகட்டிவ் வேல்யூ தான் வரும். ஸோ நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் வேல்யூ கொடுத்துட்டே வரும்போது என்ன வரும்னாக்கா அதுவும் அது நெகட்டிவ் தான் வரும். ஸோ மேக்ஸிமம் வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா 1 தான் வருது, 1 தாண்டல. ஸோ அப் டு நெகட்டிவ் வேல்யூ நிறைய வந்துகிட்டே இருக்குது, அப் டு கோயிங் ஆன். அப்போ இதுக்கு ரேஞ்ச் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னாக்கா -∞, 1 வரும். ஓகேங்களா, ஸோ ரேஞ்ச் ஆஃப் எஃப் இஸ் நெகட்டிவ் வேல்யூ போயிட்டே இருக்குது, அதனால் ஓப்பன் இன்டர்வல் அப் டு கோயிங் ஆன் நெகட்டிவ் சைடு மேக்ஸிமம் வேல்யூ வந்து 1 வரைக்கும் தான் இருக்குது, 1 தாண்டல. ஸோ அதனால் அது க்ளோஸ்டு இன்டர்வல். ஓகேங்களா, ஸோ ரேஞ்ச் இஸ் -∞, 1 க்ளோஸ்டு இன்டர்வல். ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷன் இஸ் 4 ஆப்ஷன் இஸ் ரைட்டான ஆன்சர். ஸோ ஆன்சர் இஸ் 4. ஆப்ஷன் இஸ் 4. Next question number 24. The question is the function f from R to R is defined by f of x equal to sin x plus cos x is, and options are an odd function, neither an odd function nor an even function, an even function, both odd function and even function கொடுத்துருக்காங்க. ஓகே, கொடுத்துருந்த ஃபங்க்ஷன் f of x வந்து ஆட் ஃபங்க்ஷனா இல்லை ஈவன் ஃபங்க்ஷனா இல்லை ரெண்டுமே இல்லையா, ஈவன் ஃபங்க்ஷனும் இல்லை ஆட் ஃபங்க்ஷன் இல்லையா, இல்லை ஏதாவது ஒன்று போத் ஆட் அண்ட் ஈவன் ஃபங்க்ஷனான்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த சம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஜென்ரல் கான்செப்ட் ஒன்று பார்ப்போம். ஆட் ஃபங்க்ஷன் என்ன, ஈவன் ஃபங்க்ஷன் என்ன. ஓகேவா, ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு அதில் எக்ஸ் இடத்துல மைனஸ் நெகட்டிவ் சைன் கொடுத்தீங்கன்னாக்கா, நெகட்டிவ் எக்ஸ் கொடுத்தீங்கன்னாக்கா வர ஆன்சர் வந்து ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்துச்சுனாக்கா அது ஈவன் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஈவன் ஃபங்க்ஷன். ஸோ கொடுத்துக்கிற ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு அதை எக்ஸ் ஃபங்க்ஷனுக்கு என்ன பண்ண மைனஸ் சைன் கொடுத்தீங்கன்னாக்கா வர ஆன்சர் சிம்ப்ளை பண்ணி வர ஆன்சர் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் பாசிட்டிவாக வந்துச்சுனாக்கா ஆன்சர் வந்துனாக்கா ஈவன் ஃபங்க்ஷன் அர்த்தம். ஓகேங்களா, அதேமாரி எஃப் ஆஃப் எக்ஸில் எக்ஸுக்கு மைனஸ் கொடுத்தீங்கன்னாக்கா ஆன்சர் வந்து மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்துச்சுனாக்கா அது ஆட் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஆட் ஃபங்க்ஷன் இதை யூஸ் பண்ணி தான் நம்ம இது ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். வெரி இம்பார்ட்டன்ட், ஆட் ஃபங்க்ஷன் ஈவன் ஃபங்க்ஷன். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸில் எக்ஸுக்கு மைனஸ் கொடுத்தீங்கன்னாக்கா ஆன்சர் பாசிட்டிவ் வந்துச்சுனாக்கா அது ஈவன் ஃபங்க்ஷனு. எஃப் ஆஃப் எக்ஸில் மைனஸ் கொடுத்து அது மைனஸ் ஆன்சர் வந்து மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்துச்சுனாக்கா அது ஆட் ஃபங்க்ஷன். ஓகேங்களா, ஸோ இதை யூஸ் பண்ணி தான் இப்போ சம் பார்க்க போகிறீங்க. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருவாங்க பாருங்கள். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு sin x ப்ளஸ் காஸ் எக்ஸ் கொடுத்துறாங்க. ஓகேங்களா, இப்போ எக்ஸ் நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு மைனஸ் சைன் அப்ளை பண்ணி வைப்போம், ஆன்சர் என்ன வருது வைப்போம், அது ஒரு பாசிட்டிவ். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஸோ எங்கெங்கெல்லாம் எக்ஸ் இருக்குதோ மைனஸ் எக்ஸ் போகணும். அப்போ சைன் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ். ஓகேங்களா, ஸோ இன் டிக்னாமெட்ரியில் பார்த்தீங்கன்னாக்கா சைன் ரேஷியோ வந்து ஆட் ஃபங்க்ஷன் ஆல்ரெடி தெரியும். அப்போ இந்த சைன் ரேஷியோ வந்து தீட்டா பிளேஸில் மைனஸ் வந்துச்சுனாக்கா அந்த மைனஸ் அங்கே வந்தாக்கா சைனுக்கு ஃப்ரண்ட்டில் வந்துடும். ஸோ இப்போ இதை எப்படி ரைட் பண்ணாக்கா மைனஸ் சைன் எக்ஸ்ன்னு ரைட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா காசு வந்து ஈவன் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க, ஈவன் ஃபங்க்ஷனு. ஸோ டிக்னாமெட்ரியில் ஈவன் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஸோ காசு இந்த தீட்டா பிளேஸில் மைனஸ் சைன் வந்துச்சுனாக்கா அது பாசிட்டிவ் ஆகிடும், ஃபுல்லாகவே பாசிட்டிவ் ஆகிடும். காசு வந்து மைனஸாக வராது. ஸோ அப்போ இது காஸ் எக்ஸ்ன்னு ரைட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ நம்மளுக்கு என்ன வரணுனாக்கா
எக்ஸுக்கு இடத்துல மைனஸ் எக்ஸ் போட்டிங்க ஆன்சர் என்ன வரும்னாக்கா ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்துச்சுனாக்கா இந்த ஃபங்க்ஷன் வந்து ஈவன் ஃபங்க்ஷன். இதே மைனஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்துச்சுனாக்கா அது ஆட் ஃபங்க்ஷன் நம்ம ஓகேங்களா. ஸோ இதில் என்ன காமனாக எடுக்கலாம், மைனஸ் நான் காமனாக எடுக்கிறேன். காமனாக வெளியே எடுத்துறாக்கா என்ன வரும்னாக்கா சைன் ப்ளஸ் ஆகிடும், காஸ் மைனஸ் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ இப்போ கம்பேர் பண்ணுங்கள் எஃப் ஆஃப் எக்ஸையும் இப்போ நம்ம அப்ளை பண்ணல எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸையும் கம்பேர் பண்ணுங்கள். ஸோ நம்மளுக்கு அப்படியே எஃப் ஆஃப் எக்ஸ் வந்திருக்கா, வேறு இல்லை மைனஸ் ஆஃப் எஃப் எக்ஸ் வந்து பாருங்கள். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா சைன் எக்ஸ் ப்ளஸ் காஸ் எக்ஸ், அப்போ ப்ராக்கெட் உள்ள பார்த்தீங்கன்னாக்கா சைன் எக்ஸ் மைனஸ் காஸ் எக்ஸ் வருது ஓகேங்களா. ஸோ அப்போ மைனஸ் வந்து உள்ளே வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படியே வந்துச்சுனாக்கா மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் போடலாம் ஓகேங்களா. ஸோ எதுவுமே காமனாக எடுக்காமல் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படியே வந்துச்சுனாக்கா அது எஃப் ஆஃப் எக்ஸ் போடலாம், ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் எதுவுமே வரல. அதனால் இந்த சம்மு பார்த்தீங்கன்னாக்கா நெய்தர் ஆன் ஆட் ஃபங்க்ஷன் நார் ஆன் ஈவன் ஃபங்க்ஷன். ஈவன் ஃபங்க்ஷனும் கிடையாது, ஆட் ஃபங்க்ஷனுமே கிடையாது ஓகேங்களா. எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் நாட் ஈக்குவல் எஃப் ஆஃப் எக்ஸ் ஆர் நாட் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஓகேங்களா. ரெண்டுமே வரல ஓகேங்களா. ஸோ அதனால் எஃப் ஆஃப் எக்ஸ் நெய்தர் அண்ட் ஆட் ஃபங்க்ஷன் நார் அண்ட் ஈவன் ஃபங்க்ஷன். ஆப்ஷன் 2 தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர், ஆப்ஷன் 2 ஓகேங்களா. நெக்ஸ்ட் 25 அதே சேம் தான், 24 மாடல் தான், ஈவன் ஃபங்க்ஷன் ஆட் ஃபங்க்ஷனு. ஸோ த ஃபங்க்ஷன் எஃப் ஃப்ரம் ஆர் டு ஆர் இஸ் டிஃபைன்ட் பை எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் எக்ஸ் இன்ட்டு 1 ப்ளஸ் எக்ஸ் பவர் 4 பை எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ் இன்ட்டு 2x மைனஸ் எக்ஸ் கியூப் ப்ளஸ் இ பவர் மைனஸ் ஆஃப் மாடலஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஓகேங்களா. இது ஆட் ஃபங்க்ஷன் ஈவன் ஃபங்க்ஷன் கேட்குறேன். கொஸ்டின் நம்பர் 24 மாடல் தான் ஓகேங்களா. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், எக்ஸ் இடத்துல மைனஸ் எக்ஸ் போட்டு சிம்ப்ளை பண்ணுவோம், என்ன வருது பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ சொல்யூஷன், ஸோ சொல்யூஷன், ஸோ ஆர் த கிவன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருவோம் பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் எக்ஸு இன்ட்டு 1 plus x power 4 by x minus sin x into 2x minus x cube plus e power minus modulus of x ஓகேங்களா. ஃபஸ்ட்டு f of x க்கு என்ன பண்ணுறீங்க, மைனஸ் எக்ஸ் கொடுங்க. f of மைனஸ் எக்ஸ் அப்ளை பண்ணி பார்ப்போம், என்ன வருது பார்ப்போம். எங்கெல்லாம் எக்ஸ் இருக்குதோ மைனஸ் எக்ஸ் அப்ளை பண்ணுறீங்க ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது, அப்போ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் into 1 plus x power 4 அப்போ minus x power 4 divided by denominator என்ன இருக்கு பாருங்க, x minus sin x னு இருக்கு ஓகேங்களா. ஸோ அப்போ எக்ஸுக்கு மைனஸ் எக்ஸு மைனஸ் ஆஃப் சைன் ஆஃப் மைனஸ் எக்ஸ், எங்கெல்லாம் எக்ஸ் இருக்குதோ மைனஸ் எக்ஸ் போகிறீங்க இன்ட்டு 2 இன்ட்டு மைனஸ் எக்ஸு மைனஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் த ஹோல் கியூப் ஓகேங்களா. ப்ளஸ் அப்புறம் என்ன இருக்கு பாருங்க, ப்ளஸ்ஸு இ பவர் மைனஸ் ஸ்மாலஸ் ஆஃப் எக்ஸ்னு இருக்குது. ஸோ அதனால் ப்ளஸ்ஸு இ பவர் மைனஸ் ஸ்மாலஸ் ஆஃப் எக்ஸுக்கு மைனஸ் எக்ஸ் ஓகேங்களா. ஸோ இது சிம்பிளை பண்ணோம், சிம்பிளை பண்ணாக்கா எஃப் ஆஃப் எக்ஸ்னு வருது இல்லை மைனஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் வருது பார்ப்போம். ஸோ சிம்பிளிஃபிகேஷன், ஸோ ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு பாருங்கள் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னாக்கா ப்ளஸ்ஸு எக்ஸ் ஸ்கொயர் தான் வரும், அப்போ எக்ஸ் ஸ்கொயர். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா காசு என்ன நம்ம பார்த்துருக்கோம், காசு வந்து ஈவன் ஃபங்க்ஷன் பார்த்துருக்கோம். ஸோ அப்போ காசுக்கு வந்து தீட்டா பிளேஸில் மைனஸ் சைன் வந்துச்சுனாக்கா அது நான் பாசிட்டிவ் ஆகிடும். ஸோ அப்போ ப்ளஸ் காஸ் எக்ஸ் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இங்கே 1 ப்ளஸ்ஸு மைனஸ் எக்ஸ் பவர் 4 பவரில் வந்து ஈவன் டேர்ம்ஸ் வந்துச்சுனாக்கா, ஈவன் நம்பர் அதாவது 2 4 6 8 அப்படி இருந்துச்சுனாக்கா பேஸில் இருக்கிற அந்த டேர்ம்ஸ் வந்து பாசிட்டிவ் வரும். அப்போ எக்ஸ் பவர் 4 வந்து பை இந்த டினாமினேட்டர் என்ன இருக்குங்க, மைனஸ் எக்ஸ்னு இருக்குது, அப்போ மைனஸ் எக்ஸு. ஸோ ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் சைன் வந்து ஆட் ஃபங்க்ஷனு, அப்போ இந்த தீட்டா பிளஸில் இருக்கிற சைன் வந்து மைனஸ் சைன் வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்துடும். அப்போ இந்த மைனஸுக்கு ஃப்ரண்ட் வந்துச்சுன்னா ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ ப்ளஸ் ஆகிடும். ஸோ அப்போ ப்ளஸ் சைன் எக்ஸ் ஓகேங்களா. நெக்ஸ்ட் இந்த ப்ராக்கெட் பண்ணால் 2 இன்ட்டு மைனஸ் எக்ஸு மைனஸ் 2x. ஸோ மைனஸ் எக்ஸ் பவர் 3ன்னு இருக்குது. இங்கே நியூமரேட்டர் பண்ணால் மைனஸ் எக்ஸ் பவர் 4 இருந்துச்சு, பவரில் வந்து ஈவன் நம்பர் இருந்துச்சுனாக்கா பாசிட்டிவ் தான் வரும், பவரில் ஆட் நம்பர் இருந்துச்சுனாக்கா நெகட்டிவ் தான் வரும். அப்போ மைனஸ் எக்ஸ் கியூப்னு வரும், ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இப்போ ப்ளஸ்ஸு எக்ஸ் கியூப் ஆகிடும் ஓகேங்களா. ப்ளஸ்ஸு இ பவர் மைனஸ் மாலஸ்குள்ளே நெகட்டிவ் வேல்யூ இருந்தாலும் சரி பாசிட்டிவ் வேல்யூ சரி பாசிட்டிவ் தான் வரும் ஓகேங்களா. அப்போ மைனஸ் மாலஸ் ஆஃப் எக்ஸ் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நியூமரேட்டர் அப்படியே ரைட் பண்ணுங்கள், இன்னும் சேஞ்சஸ் பண்ண தேவையில்ல, நியூமரேட்டர் அப்படியே ரைட் பண்ணிங்க. ஸோ டினாமினேட்டரில் பாருங்கள், டினாமினேட்டரில் 2 ப்ராக்கெட் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் மைனஸ் நான் காமனாக எடுக்கிறேன், செகண்ட் ப்ராக்கெட்டில் ஒரு மைனஸ் காமனாக எடுக்கிறேன். அப்போ இதில் ஒரு மைனஸ் காமனாக எடுக்கிறேன், இதில் ஒரு மைனஸ் காமனாக எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்லேருந்து ஒரு மைனஸ் நான் காமனாக எடுத்துட்டேன், செகண்ட் ப்ராக்கெட்டில் வந்து ஒரு மைனஸ் காமனாக எடுக்கிறேன்
ஓகேங்களா. எடுத்துட்டாக்கா இங்கே மைனஸ் ஆகிட்டம் ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் ஆகிட்டம் மைனஸ் ஆகிடும். அப்போ எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ் ஆகிடும். அதுமாதிரி இங்கே மைனஸ் ஆகிடுது ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் ஆகிடுது மைனஸ் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ ப்ளஸ் இ பவர் மைனஸ் மாடலஸ் ஆஃப் எக்ஸ். ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். ஸோ அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் எக்ஸு இன்ட்டு 1 ப்ளஸ் எக்ஸ் பவர் 4 பை மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ ரெமனியாக இருக்குது எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ் இன்ட்டு 2x மைனஸ் எக்ஸ் கியூப் ப்ளஸ் இ பவர் மைனஸ் மாடலஸ் ஆஃப் எக்ஸ்னு வரும். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா இது அப்படியே கொஸ்டின். ஓகேங்களா. எஃப் ஆஃப் எக்ஸ்னா கொடுத்துருந்தாலும் அது அப்படியே வந்துருக்கு பாருங்க. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் நம்ம என்ன எடுத்தோமோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு கொஸ்டின் கொடுத்தனால அது அப்படியே இருக்கு பாருங்க. ஓகேங்களா. அப்படியே வந்துடுச்சு. ஓகேங்களா. ஸோ அப்போ ஈக்குவல் டு இது எஃப் ஆஃப் எக்ஸு. அப்போ நம்ம என்னென்னு எடுத்தோம், இது அப்படியே எஃப் ஆஃப் எக்ஸ் கொஸ்டின் அப்படியே வந்துச்சு. அப்போ இது நம்ம எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ்னு எடுத்தோம், ஈக்குவல்ட்டுனா வந்திருக்கு ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்திருக்கு. அப்போ ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து என்ன நடந்தது, எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈவன் ஃபங்க்ஷன். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் an ஈவன் ஃபங்க்ஷன். அப்போ ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா என்ன இருக்குனாக்கா ஆப்ஷன் 3. ஓகேங்களா. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 3 இஸ் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா. தட்ஸ் ஆல். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.